வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரலாற்றை மறைக்கும் மற்றும் மாற்றும் நோக்கத்துடன் தற்போதைய அரசாங்கம் செயல்படுகிறது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களுக்கும் அனூறு அரசாங்கத்தினால் விடுக்கப்பட்டுள்ள அறிவிப்பு. காலக்கெடுவும் விதிப்பு. ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள். இப்போது நீங்களே தயாராக இருங்கள். எங்கு செல்ல வேண்டும் என்று காட்டுகிறோம் என்று அனுர அரசை விமர்சித்துள்ள நாமல் ராஜபக்ச. உயிர்த்த ஞாயிறு விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை கைது செய்யாதது ஏன் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கேள்வி. இனி விரிவான செய்திகள். ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் காஞ்சன விஜயசேகர முன்வைத்து மின்சார திருத்த சபை சட்டம் மூலமே தற்போதைய அரசாங்கத்தினாலும் மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ்.எம். மரிக்கார் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் மேலும் கூறுகையில், இலங்கை மின்சார சபை திருத்தச் சட்டம் மூலம் தற்போது பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் இயலாமையை வெளிப்படுத்துகிறது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு உள்ளிட்ட பல தரப்புகளுடன் ஆலோசனையோடு சட்டம் அதிபரின் பரிந்துரைகளுக்கு ஏற்ப சிக்கலான அம்சங்கள் திருத்தப்பட்டன. அதே நேரத்தில் தற்போதைய மின்சக்தி அமைச்சர் தன்னிச்சையாக இந்த சட்டத்தை விரிவாக நிறைவேற்ற முயற்சிக்கின்றார். தொழிற்சங்கங்கள் கலந்துரையாடுவதற்கான கால அவகாசத்தை கூறியும் ஏற்கனவே 7 மாதங்கள் கடந்துள்ளன. ஆனால் அமைச்சர் அவர்களை சந்திக்க தயாரில்லை. இதன் காரணமாக 2024 காஞ்சன விஜயசேகர சமர்ப்பித்து அதே சட்டம் மூலமே மாற்றம் ஒன்றை மீண்டும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை நீக்கப்படும் என்று வாக்குறுதி வழங்கிய அரசாங்கம் தற்போது அதை பற்றி கூறுவதையே தவிர்க்கிறது. இது பற்றி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எதிர்க்கட்சிகள் இதற்கு முழுமையான ஆதரவளிக்க தயாரென்றாலும் அந்த முனைப்பே அரசாங்கத்திடம் இல்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். வரலாற்றை மறைக்கும் மற்றும் மாற்றும் நோக்கத்துடன் தற்போதைய அரசாங்கம் செயல்படுகிறது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற அமர்வில் உரையாற்றியவர் 1983 ஆண்டு குறிப்பாக கொழும்பு உள்ளிட்ட வடக்கு கிழக்கு வெளியே அப்போதைய அரசாங்கத்தின் தூண்டுதலோடு தமிழர்கள் திட்டமிட்ட முறையில் வேட்டையாடப்பட்டார்கள். அதேவேளை ராணுவம் மற்றும் காவல்துறையின் முழுமையான ஒத்துழைப்போடு அந்த வன்முறைகள் நடைபெற்றதாகவும் சில சாதாரண சிங்கள மக்கள் தங்களால் இயன்ற அளவில் தமிழ் மக்களை பாதுகாக்க முனைந்திருந்தாலும் அது ஒரு சிறிய பகுதி என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதைய அரசாங்கம் தாங்கள் இனவாதிகள் அல்ல என்று கூறிக்கொண்டிருந்தாலும் கருப்பு ஜூலை நினைவு நாளான இன்றைய தினத்தில் தெற்கிலிருந்தும் இளைஞர் குழுக்களை வடபகுதிகளுக்கு தங்கள் நடவடிக்கைகளுக்கு மேற்கொள்வதற்காக அனுப்புவது விரோத பணியாகும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். சகோதரத்துவம் என்ற பெயரில் கருப்பு ஜூலை நினைவை மங்கு செய்வதற்கான முயற்சியாக அரசாங்கத்தின் செயற்பாடுகள் அமைகிறது என்றும் உண்மையில் இனவாத பார்வை இல்லாத ஒரு அரசாங்கம் இருந்திருந்தால் இன்றைய கருப்பு ஜூலையினை அதிகாரப்பூர்வமாக நினைவு கூர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தியோகபூர்வமான மன்னிப்பை இன்னமும் எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் தான் தனிப்பட்ட முறையில் இன்றைய நாளை நினைவு கூறுகின்றார்கள். இது வரலாற்றை மறைப்பதற்கான திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகளின் ஒரு பகுதி என்பதை உணர வேண்டும் என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறினார். நிறுவன சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் தங்களின் உண்மையான நன்மை பெறும் உரிமையாளர்கள் யார் என்பதை 6 மாதங்களுக்குள் அரசாங்கத்திடம் அறிவிக்க வேண்டும் என வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வசந்த சமரசிங்க அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றியவர் நாட்டில் மோசடி மற்றும் ஊழலோடு தொடர்புடைய பல சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்றன. இதற்கு பல சான்றுகளும் எங்களிடம் இருக்கின்றது. வீட்டில் வேலை செய்யும் சாரதிகளின் பெயரில் நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகளும் நன்கு அறியப்பட்டவை. பணச்சுழற்சி சம்பந்தமான பல சிக்கல்கள் உள்ளன. குறிப்பாக டெய்சி ஆட்சி சம்பவமும் இதே மாதிரியான ஒன்று என்று கூறினார். அதாவது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டியான டெய்சி ஆட்சி என்று அழைக்கப்படும் டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோர் 59 மில்லியன் ரூபாவுக்கு மேல் பணம் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து வழக்கு விசாரணைகள் நடந்து வருவதை குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இவற்றை தவிர்க்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படுவதாகவும் இது உலகளாவிய நிதி நிறுவனங்களுடன் இலங்கையின் உறவில் இடையூறுகளை தவிர்க்க உதவும் என்றும் அமைச்சர் கூறியிருந்தார். மேலும் இந்த சட்ட திருத்தத்தின் கீழ் நிறுவனங்கள் தங்களுடைய நிர்வாகிகள், மேலாளர்கள் மற்றும் உண்மையான நன்மை பெறும் உரிமையாளர்களின் விவரங்களை 6 மாதங்களுக்குள் அரசாங்கத்திடம் பதிவு செய்ய வேண்டும். இதன் மூலம் சொத்துக்களை மறைத்து வைக்கும் நபர்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சட்டத்தளம் உருவாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஆட்சிக்கு வரும்போது எங்களை தயாராக இருக்குமாறு கூறினீர்கள். இப்போது நீங்களே தயாராக இருங்கள். எங்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் காட்டுகிறோம் என்று ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசினை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கடுமையாக விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வேலையாட்களின் வரவு செலவு திட்ட நிவாரண சட்டமூலம் மற்றும் தேசிய குறைந்தபட்ச வேதன திருத்த சட்டமூலத்தின் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். தற்போதைய ஆட்சியாளர்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்னர் கூறியதையே இன்றும் கூறி வருவதாக குறிப்பிட்ட அவர் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதே பொய்களையே ஒலி செய்கின்றீர்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.
சம்பள உயர்வு பற்றி பேசுவது நல்லது. ஆனால் அதன் பின்னர் அந்த உயர்வுக்கு ஏற்ற வரியை அரசு திரும்ப பெறுகின்றது. இதில் உண்மையில் பணியாளர்களுக்கு என்ன நன்மை? சம்பளம் உயர்ந்தாலும் வரி ஊடாக அதன் பலன்கள் அரசு கைப்பற்றுகிறது. இதுவே தற்போது உள்ள வரி கொள்கையின் இயல்பாக உள்ளது. மேலும் ஒரே கையெழுத்தில் தீர்வுகளை அளிப்போம் என்று ஆட்சிக்கு வர முன் கூறினீர்கள். ஆனால் இப்போது அதனை செயல் வடிவமாக்குவது எளிதல்ல என்பது உங்களுக்கு புரிந்துவிட்டது என்றார். தற்போதைய அரசில் அரசு நிறுவனங்களில் பழிவாங்கல் நடக்கிறது என்றும் தொழிற்சங்கங்கள் அடக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த காலங்களில் தொழிற்சங்கங்கள் நீங்கள் வழிநடத்தீர்கள். சம்பளம் உயர்ந்தாலும் வரி ஊடாக அதன் பலன்கள் அரசு கைப்பற்றுகிறது. இதுவே தற்போது உங்கள் வரி கொள்கையின் இயல்பாக உள்ளது என்றார். மேலும் ஒரே கையெழுத்தில் தீர்வுகளை அளிப்போம் என்று ஆட்சிக்கு வரும் முன் கூறினீர்கள். ஆனால் இப்போது அதனை செயல் வடிவமாக்குவது எளிதல்ல என்பது உங்களுக்கு புரிந்துவிட்டது. தற்போதைய அரசில் அரசு நிறுவனங்களில் பழிவாங்கல் நடக்கிறது என்றும் தொழிற்சங்கங்கள் அடக்கப்பட்டு வருகின்றன என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். கடந்த காலங்களில் தொழிற்சங்கங்களை நீங்கள் வழிநடத்தினீர்கள். ஆசிரியர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லாமல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் இப்போது தொழிற்சங்கங்களை விலக்கி இடமாற்றங்கள் மூலம் அரசு சபையை முடக்க முயல்கின்றீர்கள். உங்கள் அரசியல் தலையீடுகளின் விளைவாக ஏற்பட்ட சூழ்நிலையில் தற்போது அரசு அதிகாரிகளை பழி வாங்குகிறீர்கள் என்றும் அவர் விமர்சித்திருந்தார். அரசு துறையை வீழ்த்த வேண்டாம், சிறியவர்களின் ஆட்சி என்று கூறிய உங்கள் ஆட்சி இப்போது கோடீஸ்வரர்களின் விருப்பங்களை மட்டும் பின்பற்றும் அரசாக மாறியுள்ளது. அவர்களிடம்தான் முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. பொதுமக்களின் கருத்துக்கள் கருத்தப்படுவதில்லை என்றும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்றத்தில் உரையாற்றிய போது தமிழ் மக்களின் பிரச்சனையை தீர்க்க அரசுக்கு இன்னமும் தயாராக மனநிலை இல்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜே.ஆர். ஜெயவர்தனவும் மஹிந்த ராஜபக்சவும் செய்த தவறுகளை தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திரும்பி செய்ய வேண்டாம் என்றும் அவர் தனது வாய்ப்பை பயன்படுத்தி தமிழ் மக்களுக்கு உண்மையான தீர்வை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பிள்ளையான் ஒரு கருவி மட்டுமே, கோட்டாபய ராஜபக்ச ஏன் விசாரிக்கப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். 1983 ஜூலை கலவரத்தை நினைவு கூர்ந்து அதற்கு நீதி இன்னமும் கிடைக்கவில்லை என்றும் தமிழ் மக்களுக்கு நீதி உரிமை வழங்கப்பட வேண்டும், தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணயத்தின் அடிப்படையில் தீர்வை தேவை என்றும் வலியுறுத்தினார். மனித புதைக்குழி காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் பற்றிய விசாரணைகள் நடைபெறவில்லை எனவும் முக்கிய அறிக்கைகள் பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். வடக்கு கிழக்கு அபிவிருத்தியில் அரசின் பின்னடைவும் தமிழர்களின் அடையாளங்களை மதிப்பளிக்காத நிலையும் சுட்டிக்காட்டினார். 304 நாட்கள் கடந்தும் தமிழ் மக்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் முன்வைக்கப்படவில்லை, காணிகள் விடுவிக்கப்படவில்லை, மக்கள் அகதி முகாம்களில் உள்ளார்கள் என்றார். இறுதியாக தமிழர்களின் அடையாளங்களை ஏற்று சமநிலையோடு வாழும் அரசியல் சூழல் உருவாக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். செம்மணி சித்துப்பாத்தி பகுதியில் அமைந்துள்ள மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2வது நாள் அமர்வின் 3ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று புதன்கிழமை மேற்கொள்ளப்பட்டன. இந்த அகழ்வு பணிகளின் போது புதிதாக 5 மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டோர் தரப்பின் சட்டத்திரணி V.S. நிரஞ்சன் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் கடந்த 3 நாட்களில் அடையாளம் காணப்பட்ட எச்சங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்துள்ளது. அதனை விட 2 மனித எச்சங்கள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதனுடன் மொத்தமாக 85 மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இதில் 67 எச்சங்கள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நேற்று நடைபெற்ற அகழ்வின் போது உடைந்த காப்பு உள்ளிட்ட முக்கியமான சான்று பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டதாக V.S. நிரஞ்சன் மேலும் தெரிவித்திருந்தார்.